அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையை கொண்டு இந்த ஹதீகத்துல் வாயிதீன் மாணவ சொற்பயிற்சி மன்றம் என்கின்ற ஒரு பேச்சு கலையை உருவாக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபரையும் அமர வைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு இந்த வாரம் 48வது வாரம் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்படியாக இந்த ஹதீகத்துல் வாயிதினை நம்மவர்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரத்துடைய இந்த ஹதீகத்துல் வாயிதினை தலைமை தாங்குவதற்காக 5வது ஜும்ராவுடைய மாணவர் KF முகமது முஃபீஸ் அத்தாயி அவர்களிடம் இந்த ஹதீகத்துல் வாயிதினுடைய பொறுப்பை அவர்களுடைய கையில் ஒப்படைக்கிறோம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. All praises always belongs to the Supreme Authority of Allah Subhanahu wa Ta'ala, and His gratitude be upon our beloved Prophet Muhammad sallallahu alaihi wasallam, and His peace and blessings be upon who are our person in this beautiful Hadiqatul Wa'id event. Ameen. We are all gathered here in this beautiful 48th Hadiqatul Wa'id event. The event which was conducted for developing the speaking talent of our students. In the basis of that, in the starting of this event, I would like to call Nasruddin Atai from grade 1 to recite the mind-blowing verses of the Holy Quran. Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuh. Qul a'udhu bi rabbin nas, malikin nas, ilahin nas, min sharrin waswasil khannas, alladhi yuwaswisu fi sudurin nas, minal jinnati wan nas. Sadaqallahul alim. Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. May Allah increase your recitation talent. Ameen. At next, I would like to call Muhammad Suhail from grade 4 to sing the Nasheed between us. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்தால் கொடையாய் போய் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்தால் கொடையாய் போய் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலர். பேரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன், அந்த தகுதியை அடைவதற்கு கவிதையை துவங்கிவிட்டேன். பேரை சொல்வதற்கு நான் தகுதியை இழந்து விட்டேன், அந்த தகுதியை அடைவதற்கு கவிதையை துவங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உந்தன் நினைவை சொல்லிடுதே, கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அலைகின்றதே. முகம் தேடும் என் கண்கள் பார்வை தூய்மை கொண்டதில்லை, முகம் ஒரு முறை கண்டதுமே
கண்கள் பரிசுத்தமாயிடுமே. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்டமது கணமே எந்தன் இறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்டமது கணமே எந்தன் இறையிடம் செல்வேனோ. வாழ்க்கையில் நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். வாழ்க்கையில் நிகழ்வதனை நான் கோர்க்க துவங்கிவிட்டேன். அந்த கோர்வையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, அன்பை காட்டும் தாயும் இல்லை என்றால் கூட இறைவழியில் வாழ்ந்து காட்டிய வளமதியே. தாயிஃபில் பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமா. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்டமது கணமே எந்தன் இறையிடம் செல்வேனோ. யா ரசூலல்லாஹ் உம்மை ஒரு முறை காண்பேனோ, கண்டமது கணமே எந்தன் இறையிடம் செல்வேனோ. கொடையில் சிறந்த பெருங்குடையாய் அவனில் உதித்தால் கொடையாய் போய் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்ததின் மலரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. MashaAllah, what a beautiful song. May Allah increase receive that. Ameen. And next, in the beginning of this event, I would like to call the student of grade 5, A. Muhammad Yusuf Atai, to speak under the topic of Sahaba Karim in the Tamil language. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil kareem wa fil Furqanil Majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim bifadli bismillahir rahmanir rahim. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏராளமான தவறுகள் இருக்குது, ஏராளமான தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எந்தெந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹும் ரசூலும் தடுத்திருக்கின்றார்களோ அப்பேற்பட்ட எல்லா காரியமும் நடக்குது. காரணம், என்னிடத்துல பணபலம் இருக்குது, என்ன தப்பு செஞ்சாலும் நான் தப்பிச்சுக்குவேன். நான் ஊழல் செய்கிறேனா லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்குவேன். நான் ஒரு தவறு செய்கிறேனா, கொலை செய்கிறேனா, என்னிடத்துல அதிகாரம் இருக்கின்றது, பணபலம் இருக்கின்றது, நான் தப்பிச்சுக்குவேன். இங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள்ட்ட நான் தப்பிச்சிருவேன், நீதிபதிகள்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிருவேன், சிறைச்சாலையிலிருந்து நான் தப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அன்பானவர்களே, இங்கு உலகத்தில் யாரிடத்தில் வேண்டுமானாலும் அவர் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்ன்ற ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தவறே இருக்காது.
இன்றைக்கு காலகட்டத்தில் அந்த இறையச்சம்ன்றது குன்றிய காரணத்தினால்தான், இறையச்சம்ன்றது ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் அல்லாஹ் எந்நேரமும் நம்மளே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம தவறு செஞ்சால் அல்லாஹ் நம்மளே பார்க்கறான், நாளைக்கு தண்டிப்பான். ஒருத்தரை ஏமாற்றி நம்ம சாப்பிட்றோம், ஏமாற்றி பொழைக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தாலாட்ட இதுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. நம்ம கோவப்பட்டு ஒருத்தரை அடிச்சிட்டோம், அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. கோவப்பட்டு அவரை திட்டோம் அப்படின்னா அதுக்கும் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி எந்த விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் தாலாவிடத்திலே நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். அன்பானவர்களே, இந்த இறையச்சம்ன்றது யார்கிட்ட இருக்குதோ அவருடைய வாழ்க்கையில் தவறுன்றதே நடக்காது. மாணவர்களே, இது போன்ற வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம பெரும்பான்மையான சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நம்ம காணலாம். தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்ற ஒரு சஹாபி, சின்ன வயசு சஹாபி, நம்மளே போன்ற ஒரு சின்ன வயசு சஹாபி, 17 வயசு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சஹாபியினுடைய வாழ்க்கை நிகழ்வு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வாலிபருக்கும் மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் ஒரு இறையச்சோன்றது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து சென்றாங்க. அவங்க 17 வயசு தான். ரசூலுல்லாஹ் ஒரு வேலையை அமுச்சு விட்றாங்க. ஒரு வேலையாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு யார் தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அமுச்சு விட்றாங்க. தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போகிறாங்க. போகிற வழியில் ஒரு குடிசை வீடு இருக்குது. அந்த இப்போ இருக்கிற மாதிரி கதவுகள்லாம் அந்த காலத்தில் இல்லை. ஒரு துணியை வச்சு மறைச்சிருப்பாங்க, வீடு உள்ளே இருக்கிறது தெரியாத மாதிரி. அப்போது ஒரு குடிசை வீடு இருக்குது. அந்த சைடு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. யதார்த்தமாக அதில் இருக்கக்கூடிய அந்த திரைன்றது விலகுது. உள்ளே ஒரு பெண்மணி குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. உள்ளே குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. அவ்வளோதான். அந்த தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழுக வந்துருச்சு. நாம் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து விட்டோம். ஒரு பெண்ணை நாம் அந்நிய பெண்ணை நாம் பார்த்து விட்டோமே, இத்தனைக்கும் தெரியாமல் தான் பார்த்தாங்க. அந்த ஷைத்தானுடைய பார்வை, முதல் பார்வை தெரியாமல் பார்த்துட்டாங்க. அதுக்கும் அவர்கள் எப்படி எல்லாம் நினைக்கின்றார்கள், அல்லாஹ் என்னை பார்த்துட்டான், நான் தப்பு செஞ்சது அல்லாஹ் என்னை பார்த்துட்டா, என்னை தொடர்பாக இன்னத்துக்கு ரசூலுல்லாஹ்ட்ட செய்தி வந்திருக்கும், இறை செய்தி ஆயத்து இறங்கியிருக்கும், நான் எப்படி ரசூலுல்லாஹ் முன்னாடி முடிப்பேன்? என் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்னான முகத்தை இந்த பாவியான இந்த முகம் எப்படி பார்க்குன்ட்டு அழுகுறாங்க. இதுக்கு மீறி இந்த பாவியான முகம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடாதுன்ட்டு நேராக போயிட்டாங்க, மதீனா விட்டே போயிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் எப்பயுமே தன்னுடைய தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்களா, தொழுகை வந்திருக்கிறாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி விசாரிப்பாங்க. எல்லா தொழுகைக்கு பின்னாடி பார்ப்பாங்க. அப்போ தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு சஹாபி, சின்ன 17 வயசு, நம்மை போன்றவர்கள் காணாமே செய்து வேறு வேலையாக போயிருப்பாங்க போல இருக்கு. இப்படி ஒவ்வொரு வக்துகளாக போயிட்டு பல நாட்கள் கழிச்சும் தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு காணாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் இன்னொரு சஹாபியும் ரசூலுல்லாஹ் இந்த தலஃபாவை ரொம்ப நாளாகவே காணாமே, போய் எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, தலஃபாவை எங்கே போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நாளாக காணோம், எங்கே ஊர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களா இல்லை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, என்னென்னு போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபியும் ஊர் முழுக்க மதீனா முழுக்க தேடுறாங்க, கிடைக்கல. சரி, மதீனாவுக்கு வெளியில் போய் தேடுவோம் அப்படின்னும் போது ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தார்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு இளைஞர் எதுவும் பார்த்தீங்களா, தலஃபான் ஒரு இளைஞர் இங்கே எதுவும் பார்த்தீங்களா, இளைஞர் எதுவும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படின்னா எதுவும் பார்க்கல. ஆனால் ஒரு இளைஞர் மட்டும் நாங்கள் தெரியுது பார்த்தீங்களா, மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையினுடைய அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலையிலேருந்து எப்பயும் அந்த சாயங்கால நேரத்தில் மேலேருந்து ஓடி வருவார், கீழே அழுதுகிட்டே ஓடி வருவார். அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்ட்டு அந்த மலையிலிருந்து தினைக்கும் அந்த மாலை டைமில் கீழே வந்து இவங்க பால் கொடுப்பாங்க. அந்த பாலை குடிச்சிட்டு திருப்பி அழுதுகிட்டே மேலே போயிடுவார். இப்போ கேட்டு விசாரிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. சாயந்தரம் நேரம் வருது. அதே மாதிரி அந்த தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுகிட்டே வராங்க. பார்த்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே திருப்பி பின்வாங்க போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விரட்டி போய் பிடிச்சிட்டாங்க, எங்கேப்பா போகிற அப்படின்ட்டு. ஏன் வரமாட்டேங்கிற, ஏன் மதீனாவின் பக்கம் காண, எங்கே போயிட்ட, ரசூலுல்லாஹ் அவனை தேடி அமுச்சு விட்டுருக்குறாங்க. இல்லை, இந்த பாவியான முகம் ரசூலுல்லாஹ்வை பார்க்கக்கூடாது, நான் பெரிய பாவம் செய்து பாவியாகி விட்டேன், இந்த பாவியான முகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. நான் வரமாட்டேன், நான் இங்கே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன், அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டு என் வாழ்க்கையை இங்கேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் என்னை உங்களுக்கு கூட்டு வர சொல்லி பொறுப்பு, நீங்கள் வந்தாலும் வரலன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க. ரொம்ப பலவீனமான நிலை, ரொம்ப நாளாக சாப்பிடாமல் வெறும் பால் மட்டும் குடித்து அழுகையிலே தன்னுடைய வாழ்க்கை, எதுக்கு தெரியாமல் ஒரு அந்நிய பெண்ணு குளிக்கிறத பார்த்துட்டாங்க. அதுக்கு போய் இவ்வளோ பெரிய விஷயங்கள்.
இப்போ ரசூலுல்லாட்ட இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருக்கிறாங்கன்னும் போது ரசூலுல்லா வராங்க. ரசூலுல்லா நேராக வந்து தலஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமாட்டை எடுத்து தன்னுடைய மடியில் வைக்கிறாங்க. கருணையை உருவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்கள். தன்னுடைய அந்த தோளுடைய தலைமாட்டை எடுத்து தன்னுடைய தொடையில் வைக்கிறாங்க. வச்சு தலையை நெவி கொடுத்து என்ன ஆச்சு? இல்லை யார சொல்லலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன் யார சொல்லலாம். நீ சொல்கிற அளவுக்குலாம் பெரிய பாவம் செஞ்சுருக்க மாட்டீங்க. இல்லை யார சொல்லலாம், நான் பாவம் செஞ்சுட்டேன். சரி, அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிச்சிருவான், நீங்கள் முன்னே இருந்தீங்களே எப்படி ஆயிடுவீங்க அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபி கேட்டாங்க, யார சொல்லலாம், யார சொல்லலாம், ரொம்ப முதுகெல்லாம் வலிக்குது, ரொம்ப உடம்பு வலிக்குது அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்லுவாங்க. அந்த அடையாளம் உங்கள் உடம்புல இருக்குதா அப்படின்னும் போது அந்த சஹாபி சொல்கிறாங்க, யார சொல்லலாம், அந்த அடையாளம் என் உடம்புல இருக்குது. அப்போது நீங்கள் மரணத்துடைய தருவாயை அடைந்து விட்டீங்கன்னு சொல்லி அதே சமயத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே அந்த சஹாபி வஃபாத்தாராக. அன்பானவர்களே, நாம் சிந்திக்கக்கூடிய விஷயம், சஹாபாக்கள் ஒரு சிறு சிறு விஷயத்திற்கு கூட எவ்வளவு இரையச்சமுடையவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சமகாலத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தினர்களை பொண்ணுங்களை பார்க்கறதுக்காண்டியே போகிறாங்க, பொண்ணுங்களை பார்க்கறதுக்காண்டியே அதையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, அதுக்கு தான் போகிறேன்ட்டு. அப்பேற்பட்டவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம், தன் உடன் பிறந்த சகோதரிகளை, அக்காவோ தங்கச்சியோ வேற ஒருத்தன் பார்த்தா கோவம் வருதா, திட்டோமா, ஏன் இப்படி பண்ணுறேன்ட்டு அதே தட்டுமை இவன் செய்யும் பொழுது என்ன, அதை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்க்குறான், எந்நேரமும் அல்லாஹ் பார்க்குறான். நம்ம வேற ஒரு பயானில் கூட கேட்டிருப்போம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொன்னாங்க, தன்னுடைய மனைவியோடு சேர்றதுக்கு கூட நான் பயப்படுறேன், அல்லாஹ் என்னை பார்க்குறான், வெக்கப்படுறேன், அல்லாஹ் என்னை எந்நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நான் எப்படி என் மனைவியோடு சேர்ந்துட்டு எந்நேரமும் அல்லாஹ் என்னை பார்க்குறான். அன்பானவர்களே, இவ்வாறெல்லாம் இரையச்சமுடையவர்களாக சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள், பெரியார்கள் இருந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த இரையச்சம் எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னப்பா இதை விட்டு நீ பரிசுத்தப்படுத்துறது? யார சொல்லலாம், நான் ஜினா செஞ்சுட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், நீ பரிசுத்தப்படுத்துங்கன்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏப்பா நீ தங்கமான மனுஷன், நீ ஜினாலாம் செஞ்சுருக்க மாட்டேன், அந்நிய பெண்ணை லைட்டாக தொடுறதும் பார்க்குறதுனா தப்பான காரியம் இல்லை, நீ போயிட்டு வா. இல்லை யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஜினா செஞ்சுட்டேனே, பரிசுத்தப்படுத்துங்க. அதாவது பரிசுத்தப்படுத்துறதுனா துவா கேட்கறது இல்லை, துவா கேட்கறது இல்லை, கல்லால் அடித்து கொல்லணும், கல்லால் அடித்து கொல்லணும். அப்படி கொன்னா அவருடைய பாவம் கழிஞ்சு அவர் பரிசுத்தமானவரை அல்லாஹ் போய் சந்திப்பார். அப்போ தண்டனை போய் யாராச்சும் கேட்போமா? யாரும் பார்க்குற இந்த உலகத்தில் சஹாபிகளுடைய கண்ணை மறைத்து விட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணை மறைத்து விட்டோம், எல்லாத்தோடைய கண்ணை மறைத்து நாம் விபச்சாரம் செஞ்சுட்டோம். ஆனால் அவருடைய உள்ளத்தில் இருந்த விஷயம், அல்லாஹ் நம்மளே பார்க்குறானே, அல்லாஹ்விட்ட இந்த பாவியான நிலையில் நாம் போகக்கூடாதுன்ட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. விபச்சாரம் செஞ்சுட்டேன், யாரை சொல்லுதாங்க, தண்டனை கொடுங்க, கல்லெறிஞ்சு அவங்களை கொண்டுட்டாங்க ரசூலுல்லாஹ். அதுக்குண்டான தண்டனையை கொடுத்துட்டாங்க. அதே கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு பெண்மணி வராங்க, யாரை சொல்லலாம், பரிசுத்தப்படுத்துங்க, யாரை சொல்லலாம், என்னை பரிசுத்தப்படுத்துங்க. எதை விட்டு? நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை விட்டு பரிசுத்தப்படுத்துங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சஹாபி வந்தாங்களே விபச்சாரம் செய்தா, அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெண்மணி நான் தான், எனக்கு பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு. சாட்சி என்ன? நீ தான் விபச்சாரம் செஞ்சேன்னு உனக்கு சாட்சி எங்கே? யாரை சொல்லலாம், என் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை எனக்கு சாட்சி அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ், உங்கள் வயிற்றில் குழந்தை இருக்கக்கூடிய சமயத்தில் தண்டனை நிறைவேற்ற முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்க, போய் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வாங்கன்ட்டு திரும்பி போனாங்க. அந்த சஹாபி பெண்மணி குழந்தை பிறந்தது கொண்டு வந்தாங்க, யாரை சொல்லலாம், குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. கொலை மரண தண்டனையை கேட்டு வாங்குறாங்க. எதுக்கு? அல்லாஹ் நம்மை பரிசுத்த நிலையிலே அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துடைய ஆசபாசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ நீங்கள் குழந்தையை பற்றி நீங்கள் பாட்டு மௌத்தா போயிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? குழந்தை பால் குடிக்கணும், பால் குடி மறந்ததுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வாங்க, பால் குடி மறந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் கழித்து திருப்பி கூப்பிட்டு வராங்க. அந்த பிள்ளைங்களுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டு கொடுத்து கடிச்சிக்கிட்டு பால் குடி மறந்துருச்சுன்றதுக்காண்டி கூப்பிட்டு வராங்க. யார் சொல்லலாம், பால் குடி மறந்துருச்சு, எனக்கு மரண தண்டனை தாங்க. 3 வருடம் ஆன பிறகும் தனக்கு வேண்டிய அந்த மரண தண்டனையை, தனக்குண்டான தப்பை அல்லாஹ் பார்த்து விட்டான் என்பதற்காக, அல்லாஹ்வை நாம் பரிசுத்த நிலையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் 3 வருஷம் கழிச்சு ஒரு பெண்மணி மரண தண்டனை வாங்குதுன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கும்? அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கொடுப்பான்? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ,
வ உம்மிஹி வ அஹீஹி வ பனிஹி. அந்த மறுமையினுடைய நாளில் தன்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், தோழர்கள், இப்பேற்பட்ட எல்லாத்தோடைய விட்டு நம்ம வறண்டு ஓடுவோம். என்னுடைய நன்மையை வாங்கிடுவாரோ, என்னோட நன்மையில் கொஞ்சம் கேட்டுருவாங்களோ, எல்லாம் பயந்து ஓடக்கூடிய அந்த சமயம் எவ்வளோ மோசமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய பிடி பத்து ஷரப்பிக்கல சரி, அல்லாஹ்வுடைய பிடி எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நமக்கு பாவம்ன்றதை நினைக்கவே வராது. பாவம் செய்வதற்குண்டான நினைப்பே வராதா? அல்லாஹ் தாலா அப்பேற்பட்ட நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இதை கேட்டோமோ இதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. MashaAllah. May Allah increase the speaking talent. Amin. And next, I am calling the student from grade 4, T.M. Afzal Ahmad, under the topic of history of Usman radiyallahu. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillah rabbil alamin wa aqibatul muttaqin wassalatu wassalamu ala rasulil kareem amma ba'd. Faqad qala Allah ta'ala fi shani habibi ta'lima wa taqrima wa mukhbira wa amira. Inna Allaha malaikatahu yusallu 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad barik sallim alayhi. Alhamdulillah. Your topic, Usama radhiyallahu anhu. Here we will look at the news about Hazrat Zaid radhiyallahu anhu. Hazrat Zaid radhiyallahu anhu, may Allah be blessed with him. How was known at the beloved young Muslim leader of the Prophet Muhammad sallallahu alaihi wasallam said, peace and blessing at Allah be upon him. His name has been Usama radhiyallahu anhu to various children around the world for 1400 years. In variant times, the name Usama radhiyallahu anhu has been in a very negative like the media has a name associated with activities and Muslim are now every year naming themselves Usama radhiyallahu anhu, but how must take it any considered but him radhiyallahu anhu. May Allah be blessing with him. Peace and blessing of Allah be upon him. Usama radhiyallahu anhu. Wa'adawana alhamdulillahi rabbil alamin. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. And next, I call P. Abdul Rahman from grade 1 under the Tamil topic of Gurumi. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே ஒளித்தாகட்டுமாக. அவர்களை பின்பற்றி மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றாக்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன்.
முதலாவதாக இஸ்லாத்துடைய காணிக்கையான சலாத்தை உங்களிடம் எத்தி வைத்தனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கூடிய காலகட்டத்தில் பொறுமை என்பது யாரிடமும் இல்லை. குறிப்பாக சிறுவர்கள், வாலிபவர்கள், நம்மள் அனைவர்கள் யாரிடமும் இல்லை. கோபத்தின் காரணமாக பிறரை அசிங்க வார்த்தையினாலோ அடித்தோ அவர்களை துன்புறுத்தி விடுகிறோம். பொறுமை என்பது நம்ம யாரிடமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், அல் அனாத்து மினல்லாஹி வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். கோபம் என்பது ஷைத்தானிடத்தில் இருந்து வருவதாகும், பொறுமை என்பது அல்லாஹ்விடத்தில் வருவதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் பொறுமைசாலியாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. And next, I'm calling in Muhammad Fayaz from grade 2 to speak under the topic of narrative. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். 7 வானங்களையும் 7 பூமிகளையும் படைத்து பரிமாறியுடைய இறைவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. எனக்கு இந்த மன்றத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு நரகம். நரகம் என்று சொல்லவென்றால் அல்லாஹ்வை நிராகரிப்பாளர்களுக்கும் காஃபீர், உதாரணத்துக்கு காஃபீர் எழுதுகிறார், அல்லாஹ்வை சிறுக்கு வைக்கிறார்கள், மற்ற சிலைகளை செய்து வணங்குகிறார்கள், அவர்களுக்கு தான் நரகம் என்று படைக்கப்பட்டிருக்கிறது. நரகத்தை படைக்கும் போது அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு கட்டளையிட்டான், நீ ஒரு 1000 வருஷம் ஃபஸ்ட்டு எரி அப்படின்னு என்று சொல்கிறார். அந்த 1000 வருஷம் எரிந்தது நரகமும், ஆனால் அது கலந்து சிவப்பு கலரில் மாறிவிட்டது நரகம். திரும்பியும் அல்லாஹ் தஆலா இன்னொரு கட்டளை விட்டான், நீயும் இன்னொரு 1000 வருஷம் எரி என்று. நரகமும் எரிந்தது, வெள்ளை நிலையிலே மாறியது. திரும்பியும் கட்டளை எடுத்தான் அல்லாஹ் தஆலா 1000 வருஷம் எரி என்று. அப்போ நரகம் எரிந்து கருப்பு கலரிலே மாறியது. நரகத்தில் கொடுக்கப்படும் வென்று இங்கே நரகத்தில் 70% மேற்பட்ட நெருப்புகள் இருக்கும். 70% நெருப்புகள் இருக்கும். அதிலிருந்து 1% எடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதிலிருந்து 1% எடுத்து பூமியில் இருக்கும் கடலிலே 2 முறை முக்கினாலும் நரக நெருப்பு இது சாந்தியானதான் இவ்வளோ நெருப்பு வருகிறது. நம்ம இந்த உலகத்தில் லைட்டாக பட்டால் கூட நம்ம கத்திரோம், எரியுது, சலம் வருகிறேன் என்றோம். அப்போ நரகத்தில் எப்படி வரும் என்று சிந்தித்து பாருங்கள். இனிமேல் அல்லாஹ் தஆலா பாவத்தை விட்டு நம்மளை பாதுகாப்பானாக. வாயிரதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. And next, now I am calling Enes Muhammad Mahi from grade 2 under the Arabic topic of Siratul Bukhari Usri Rahmatullahi alayhi. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahilladzi anzala ala abdihil kitabil ladzi jami'ul akhlaqul wassalatu wassalamul ladzi arsala kafatul jin. Ana uridu an atuba amamakum bima tatilil ladzi qasasu Imam Busiri rahmatullah alayhi annahu sa'iru innahu abidu innahu kutubul kitabul lati ismu qasidatul burda annahu yaktubu hadhil kitabu innahu halil maril mada yahuwi marilun
أنه لا يكوي ليكتب بهذا حال أنه يكتب هذا الكتاب بسبب حبيب رسول الله صلى الله عليه وسلم. أبدأ كتاب من بيتي آمين تادا كوريجي رونين بيدي سلامي معزز تادن أنزارا من مكلات بدمي حتى يقوعي تكنه فمبلغ العلم أنه بشر بعده لا يقع في تكنه بعد نام لما جاء رسول الله صلى الله عليه وسلم في نامه قال أنا أكتب كذا كذا لا أعرف بعد حنيدنا قال رسول الله صلى الله عليه وسلم وأنه خير خلق الله كلهم. نقول بهذا القول إنما كتب بوسري في بيتي صلى الله عليه وسلم كان مجلس يحمد على رسول الله صلى الله عليه وسلم حضر رسول الله صلى الله عليه وسلم في مجلسي أتممت قولي لا مع السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. May Allah please to speak in the Amin. And next now I'm calling PJ Muhammad Asrar from grade 2 to speak under the Amin topic of Ya'juj Ma'juj. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உலகத்தை பகிர்ந்து பரிமாறக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லாம் புகழ் உரித்தாகட்டுமாக. மேலும் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அவர்கள் அடிச்சுறுத்தி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் மேலும் இந்த மஜ்லிஸ் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீது உண்டாகட்டமாக. ஆமீன். எனக்கு இந்த மன்றத்தில் குறிக்கப்பட்டுள்ள தலைப்பு யாஜூஜ் மாஜூஜ். யாஜூஜ் மாஜூஜ் என்னும் கூட்டத்தினர் இந்த பூமியில் குழப்பத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் சைத்தானோ பூதமோ அல்ல, நம்மை போன்ற மனிதர்கள் தான். ஆனால் அப்பொழுது அவர்கள் விலங்கில் போல் மனிதர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தார்கள். அதனாலே அவர்கள் பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். மக்கள் அனைவரும் துல்கர்னரிடம் முறையிட்டார்கள். அவர்கள் யாஜூஜ் மாஜூஜுடன் சந்தித்தவுடன் அவர்கள் அந்த மொழியை அறியாதவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்கள் செய்கை மூலமாக காட்டினார்கள். இன்னும் அவர்கள் அந்த கூட்ட மக்களை தொல்லையாக கொடுத்து வந்தார்கள். அதனால் யாஜூஜ் மாஜூஜ் வர முடியாத அளவிற்கு இரண்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தடுப்பு சுவரி ஒன்றினை உருவாக்கினார்கள். அவர்கள் அந்த சுவரின் கீழ் ஒரு பள்ளம் தோண்டி கொண்டே இருப்பார்கள். பாங்கு சத்தம் கேட்டவுடன் அந்த பள்ளம் மறைந்துவிடும். அதே போன்ற கியாமத் நாள் வரை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். கியாமத் நாளில் பாங்கு சத்தம் கேட்காத போது அவர்கள் அந்த தடுப்பு சுவரை உடைத்துவிட்டு பூமிக்கு வந்து விடார்கள். இதோடு என் உரைக்கு திடீரென அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. May Allah please to speak in the Amin. Now we are entering into the last part of this program. I am calling A. Abdul Rahman Adai from grade 4 to speak under the Urdu topic of Rasul ke Ishq Karo. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi Rabbil Alameen wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i mursalin amma ba'd.
فقد قال الله تعالى في شأن حبيبه تعليما وتكريما ومحبيرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه रसूल में इश्क करो वो टॉपिक मेरे को दिए हैं जो रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के ऊपर इश्क मोहब्बत नहीं करता है उनकी तरफ से मैं ये बोल रहा हूँ। तो ये अभी ये जो साल है ये दुनिया है वो कोई भी 5 वक्त का नमाज नहीं पढ़ता, दुआ नहीं करता, कुरान कोई भी नहीं पढ़ता, मगर रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के साथ रहते वाले लोग 5 टाइम करेक्ट नमाज़ पढ़ते थे, दुआ करते, सब करते थे। तो उनको एक गलत काम करते थे तो उनको भी एक डर रहता था क्योंकि गलत काम करेंगे तो हम लोग को एक सज़ा देंगे करके। तो मैं एक हदीस बोलने वाला हूँ। वो हदीस का अर्थ है कि ला युमिनु अहदुकुम हत्ता अकूना अहब्बा इलैहि मिन वालिदिही व वलदिही वन्नासी अजमईन। जो उनके अम्मी अब्बा के साथ अधिकमा जास्तिया उनके पास, फिर उनके जोर बच्चे लोग के ऊपर आदि साथ में रहने के पास जो रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम के ऊपर इश्क मोहब्बत रखे वही ईमान वाले लोग हैं करके बोलने के। तो हम लोग को ये मालूम पड़ना चाहिए कि जो हदीस बोले वो अमल करने के बाकी वो अल्लाह रहमान हम लोग सबको देना चाहिए। व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। वालेकुम सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू। When conclude this event, I call Muhammad Ilyas Adai to say the list of the next week. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் ஹதீகத்துல் வாயிலின் சொற்பயிற்சி மன்றம் ஆரம்பித்து 48 வாரம் முடிஞ்சு வர வாரம் 49வது வாரம். யார் யார் பேச போகிறாங்கன்னா, முதலாவது 1ஆம் சுமராவில் முஹம்மது இஸ்ஹாக் பெரிய பேச்சாளருடைய சகோதரர், அவர் மேராஜ் அப்படின்ற தலைப்பில் பேசுகிறாரு. அடுத்து இன்னொரு சகோதரர், பேச்சாளருடைய சகோதரர் முகமது ஃபயாஸ், அவர் குரானை பற்றி பேசுகிறாரு அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து மெயினாக ஹாமித் இப்ராஹிம், அவர் இந்த வாரம் பேசாதனால அடுத்த வாரம் நரகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுவார். 2ஆம் சுமராவில் ஹஜ் முகமது நௌஃபுல் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசணும் அடுத்த வாரம். அப்புறம் முகமது ரிதுவான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறோம், சொல்லிடுங்க அவங்கள்ட்ட. அடுத்து சஃபான் ஊருக்கு போயிருக்கார், வந்துடுவார். கிவ் ஜகாத் கொடுங்க அப்படின்ட்டு. அடுத்து அஃப்னான் ஹம்சா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆலிம் அண்டு அவாம்களுக்கும் ஆலிம்களுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகளை இங்கிலீஷில் பேசுவார். வேறு 4ஆவது சுமராவில் ஏஎஸ் ஹாமி மிர்ஷாத் சீரத்து சவாதிபுன காரிப் அப்படின்ட்டு ஒரு சஹாபி, அவங்கள பற்றி அரபியில் பேசணும். அடுத்து முஹம்மது மரிஷத் 3ஆவது சுமரா, அவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உம்மத்தின் நம்பிக்கையாளர், அவங்கள பற்றி இங்கிலீஷில் பேசுகிறது. 5th சுமராவில் ஜே முகமது சாஜித், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருடைய ஹஜ்ஜத்துல் விதா தமிழில் பேசுவார். அப்புறம் மாசாவுடைய பெரிய பேச்சாளர் எம் தௌஃபீக் அஹ்மது ஆயத்தின் மூலம் அனைவரிடத்திலும் அனுசரித்து நடக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பில் பேசுவாங்க. அடுத்து உமர் ஃபாரூக் மௌலா, அவர் அதிகமாக திக்ரு செய்யுங்க அப்படின்றதில் தலைப்பில் பேசுவார். இன்ஷா அல்லாஹ்
வர வாரம் எல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், யார் யார் வீட்டிலலாம் வந்து காசு நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்கள் அத்தை நல்லா பணக்காரராக இருக்கிறாரு, கொஞ்சம் காசு கொஞ்சம் கம்மியாகணும் அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஃபயர்ஸ் நினைக்கிறீங்களா? என்ன திரும்பான்னு காசு நிறையா இருக்குதோ? சரி, என்ன பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் காலைல அந்த தூங்குகிற டைம் இருக்குல்ல, அந்த தூங்குகிற டைமில் இது பண்ணோன்னா ஃபகாரத் ஏழ்மை வந்துடும். வீட்டில் வந்து அடுத்து காசு கேட்க முடியாது, காசு கேட்டோம்னா செருப்பு பிஞ்சிடும்ன்றுவாங்க. அந்தளவுக்கு ஏழ்மையான ஒரு நிலைமைக்கு வந்துடும். இன்ஷா அல்லாஹ் அந்த காலையில் தூங்குகிற டைமில் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் லைப்ரரி ஓப்பன் பண்ணுறோம். எல்லாம் வந்து லைப்ரரியை படித்து அதில் இருக்கக்கூடிய புக்குங்களாம் வச்சு நாலேஜை பெருக்கிக்குங்க இன்ஷா அல்லாஹ். இன்னொன்று வந்து இது பொதுவான அறிவிப்பு, எல்லாம் லைப்ரரிக்கு வாங்க அப்படின்றது ஒரு பொதுவான அறிவிப்பு. இதில் வந்து இந்த அடுத்த வாரம் லிஸ்ட்டு சொன்னோம்ல, இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து காலையில் கன்ஃபார்ம் 6 to 6:45 to 7:30 வந்து லைப்ரரி திறக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க 7:30 வந்து படிங்க. விருப்பம் இல்லை ஹதீகத்துல் வாயில்ன்றதுக்காண்டி நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வரேன், பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காண்டி கன்ஃபார்ம் இந்த இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டுங்கள்லாம் நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடணும் இன்ஷா அல்லாஹ். வந்துடலாம்ல? வந்து உங்களால் முடியும் குறைஞ்சபட்ச டைமு 7:10, 6:45 ஒரு 5 நிமிஷம், 6:50 1/4 மணி நேரம், அடுத்து இங்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம், வெறும் அரை மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு புக்கு படிக்க போகிறீங்க. அது வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த தாட்டி ஒதுக்கி நாளைக்கு காலையில் இந்த ஹதீகத்துல் வாயினில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்தாகணும். வராதவங்க ஹதீகத்துல் வாயினில் இல்லாதவங்க இன்ஷா அல்லாஹ் ஆர்வமாக வந்து புக்கை படித்து அறிவை ஏற்றிக்கங்க. ஓகே, லாகிர்லாம் ஒன்றா சும்மா லாகிர்லாம் வந்து ஷமாயிலு திருமதி வந்து ரசுல்லா வந்து எப்படி இருப்பாங்க, ரசுல்லாவுடைய மூக்கு எப்படி இருந்துச்சு, ரசுல்லா கை எப்படி இருந்துச்சு, ரசுல்லா பண்பு எப்படி இருந்துச்சு, ரசுல்லாவுடைய நடை எப்படி இருந்துச்சுன்ட்டு லைப்ரரி திறந்த நாள்லேருந்து வந்து ஆர்வமாக படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் 1ஆம் சுமராவே படிக்கும் பொழுது 2ஆம் சுமரா சஃபீக் படிச்சிடலாம்ல, வந்துடலாம்ல நாளைக்கு. ஷஃபீல் நாளைக்கு லைப்ரரிக்கு வந்துடலாம்ல இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லு அலா நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு